ப்ராஜெக்ட் Hail Mary by Andy Boyer is one of my all-time favorite sci-fi book. அதுதான் பார்த்தீங்கன்னா the most fun I had with any sci-fi or space fiction book that I ever read. ஸோ அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்மாக வந்து got adopted and it mostly got released in most of the foreign countries. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா March 26th வந்து all over India multiple language தமிழில் கூட ரிலீஸ் ஆகுது. ஸோ வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ? பிகாஸ் நான் அந்த படத்தை பார்க்கல because I live in India. But what's the purpose of the video again? So this video is about I'm sharing my excitement for that film by reviewing the book. So I'm gonna tell you about the things I loved about the book. ஏன் அந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எந்த விஷயம் அந்த புக்கில் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, எந்த விஷயம்லாம் அந்த புக்கில் வந்து டு தி பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதர் ரீசனாக வச்சு I'm gonna give you reasons to check out this film when it will be released in India. ஃபர்ஸ்ட் வாட்ஸ் ப்ராஜெக்ட் Hail Mary. ஸோ வந்து இந்த டைட்டிலை கேட்ட பிறகு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் அந்த படத்தை போகலான்னு சொன்னாலும் சரி, இல்லைனா நான் வந்து சில ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டே இல்லைனா பேசும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் திங்க் ப்ராஜெக்ட் Hail Mary ஆஸ் எ ஹாரர் ஃபிலிம். பிகாஸ் அந்த பேர் Hail Mary அது கேட்டவொடனே வந்து அவங்க ஹாரர் நினைக்கிறாங்க. பட் இஃப் சம் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட் காலிங் யூ டு வாட்ச் த ஃபிலிம் ப்ராஜெக்ட் Hail Mary, அது வந்து ஹாரர் இல்லை, இட்ஸ் sci-fi ஆர் ஹாரர்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டின்னு போயிருங்க. அண்ட் தென் they will be experiencing a good film. So first let me talk about the book. Let's focus on the book more. So Project Hail Mary book வந்து பார்த்தீங்கன்னா it's an near future sci-fi film. So what near future means? So let's talk about Star Wars. So Star Wars வந்து பார்த்தீங்கன்னா ஒரு sci-fi space odyssey. So we don't know the exact timeline, but Star Wars மாதிரியான film வந்து பார்த்தீங்கன்னா it clearly says it takes place way future, where humans civilized all the universe. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ஒரு ஸ்பேஸ் ஒப்பேரா அந்த மாதிரியான ஒரு sci-fi. ஸோ டைஸ்டோப்பியன் லைக் ஹங்கர் கேம்ஸ், இட்ஸ் டைஸ்டோப்பியன் அண்ட் பாப்புலராக இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம் பட் ப்ராஜெக்ட் Hail Mary வந்து என்ன ஜானர்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃப்யூச்சர். நம்ம ஸ்டில் வந்து FTL டிஸ்கவர் பண்ணல, ஸ்டில் நம்ம ஏலியன் இன்வேஷனாக நடக்கலை. தட் த புக் தட் எவ்ரி திங் தட் பேஸ்ட் அரவுண்ட் தட் வேர்ல்ட் பில்டிங் வில் பி லைக் ரிலேட்டபிள் டு அஸ். லைக் அந்த கவர்மெண்ட் சிஸ்டமாக இருக்கலாம், ஆர் த ப்ராப்ளம்ஸ் அந்த சொசைட்டியில் இருக்கிறதா இருக்கலாம். ஆல் தோஸ் திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பார்க்க முடியும். இட்ஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். வி ஃபீல் தட் வித் த அடிஷன் ஆஃப் சம் எக்ஸ்ட்ராடினரி எலமெண்ட்ஸ் லைக் everything as it is now, but we know how to travel to other stars faster than like we do now. Interstellar, it's kind of a dystopia. The world is dying in the future, so they discover a lot of things. They discover wormholes and everything. That Interstellar is not actually near future, but this is a near future genre. So genre பற்றி நான் ரொம்ப பேசிட்டேன். ஸோ பட் இந்த ஜானர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏன்னா சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க and that will be convincing for many normal audiences. ஸோ அந்த ஜானர் வந்து எனக்கு அதில் ரொம்ப பிடிக்கும். ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் த திங் மேபி இஃப் யூ கன்சிடரிங் வாட் ஜானர் த ஃபில்ம் இஸ். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் த பிளாட். ஸோ நீங்கள் ஒருவேளை ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ப்ராஜெக்ட் Hail Mary புக்கு வந்து படிக்க போகிறீங்கன்னா, இஃப் தட் மூவி ட்ரெய்லர் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பார்க்கலையானா, இஃப் யூ வாண்ட் ரீட் த புக், டோன்ட் வாட்ச் தட் ட்ரெய்லர், டோன்ட் வாட்ச் எனி ப்ரொமோஷனல் மெட்டீரியல். பிகாஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த ப்ரொமோஷனலில் வந்து எனக்கு இருந்துச்சு. பிகாஸ் தே ஸ்பாயில்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ நான் வந்து படித்தப்போ பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ வாட்ஸ் த ஸ்டேக். ஐ நோ இட்ஸ் வந்து ஸ்பேஸ் ஃபிக்ஷன், நியர் ஃபியூச்சர் ஃபிக்ஷன், அதெல்லாம் எனக்கு தெரியும். தேர் சம் த்ரெட் ஃபார் ஹியூமனிட்டி அண்ட் தேர் சம் சயின்டிஸ்ட் ஹூ ஸ்டக் இன் ஸ்பேஸ். அவர் வந்து நம்மளை காப்பாற்ற போகிறாருன்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். பட் மூவி ட்ரெய்லரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து அதனால் வந்து பேசிக்கான பிளாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேர்ஸ் சம் த்ரெட் டு தி எர்த். தேர்ஸ் சம் த்ரெட் டு தி எர்த், நாட் எக்ஸாக்ட்லி டு தி எர்த், டு தி ஸ்டார்ஸ். ஸோ நம்ம யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா ஸ்டார்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட். அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே டிம் ஆகிட்டே வருது. வி டோன்ட் நோ அபவுட் தட். ஸோ அந்த ஸ்டார்ஸ் டிம் ஆகிட்டே வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் டாக் அபவுட் அவர் சன் வந்து டிம் ஆகிட்டே வந்துச்சுன்னா தட் வில் ப்ராபப்ளி கில் எர்த் இன் லைக் 30 years. ஸோ எர்த்துக்கும் ஹியூமனிட்டிக்கும் வந்து இருக்கிற டைம்லைன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 30 years if whatever is happening continues. So our protagonist Ryland Grace has to figure it out and save humanity before the timeline 30 years. But if you're starting the book blindly, because the book starts you will be waking up from the cryogenic sleep without remembering anything. என்ன ரீசனுக்காக அவர் வந்து சென்ட் பண்ணப்பட்டார், என்ன ரீசன் வந்து வாட்ஸ் த பர்பஸ் ஃபார் இஸ்
ஸ்பேஸ் ஆடிசின்னு சொல்லி அவர் டிஸ்கவர் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ பேஜஸ்ஸு. பட் ஆஸ் த ட்ரெய்லர் அண்ட் ப்ரமோஷன் மெட்டீரியல் எவ்ரிதிங் காட் அவுட், வி நோ தட். அண்ட் தட்ஸ் ஃபைன், ஆல் ரைட், பிகாஸ் வி gotta sell the movie, they gotta sell the movie. But I'm still not okay but they revealing Rocky. But I understand when the ராக்கியை ரிவீல் பண்ண, ராக்கின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ செகண்ட் ஸ்பீசிஸ், ஒரு ஏலியன் ஸ்பீசிஸ் வந்து நம்ம ரைலின் கிரேஸ் வந்து டிஸ்கவர் பண்ணுவார். பிகாஸ் அந்த ஏலியன் ஸ்பீசிஸ் வந்து ஏன் ஸ்பேஸில் வந்து இருப்பாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஸ்டார் சிஸ்டம் இருக்குது, அவங்களுடைய ஸ்டாரும் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் ப்ராப்ளமாக வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஹியூமனிட்டியிலேருந்து நம்ம ரைலின் கிரேஸ் அமைச்ச மாதிரி அவங்க ஸ்பீஷீஸ்லேருந்து ஒரு சயின்டிஸ்ட்டை வந்து அமைச்சிருப்பாங்க. போத் ஆஃப் தெம் சேம். இவர் கூட ஆரம்பித்த ஆஸ்ட்ரோனாட்ஸ் தே ஆர் டெட், ஒன்லி ரைலின் கிரேஸ் வந்து உயிரோடு இருக்கார். அண்ட் அந்த ஸ்பீஷீஸில் வந்து ஏலியன்ஸில் இருக்க மற்றவங்களும் இறந்துட்டாங்க, ஒன்லி அந்த அவர் ராக்கி மட்டும்தான் உயிரோடு இருக்கான். ராக்கின்றது ரைலின் கிரேஸ் வச்ச நிக் நேம், ஸோ வி டோன்ட் நோ தி ஆக்சுவல் நேம் ஃபார் தட் ஏலியன். ஸோ நவ் போத் ஆஃப் தெம் ஹேவ் டு ஒர்க் டுகெதர் டு சேவ் தேர் போத் வேர்ல்ட்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த புக், மோஸ்ட் ஆஃப் த ப்ளாட் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ படி காப், லைக் two buddies working together to solve some mystery to save their earth. Stakes are high, but the way they handle in the plot வந்து பார்த்தீங்கன்னா it's just pure fun and comedy, and sometimes it's emotional, lot of times it's very very emotional. இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா it tears your heart. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனசு, ஏன்னா இப்படி ஒரு ஃபன்னான இப்படி ஒரு ஃபன் அண்ட் சில் அண்ட் லவ்லியான இந்த மாதிரி ஒரு ப்ளாட் போகும்போது தட் எமோஷ்னல் திங்ஸ் தட் ஹேப்பன் இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வே டூ மச். It hurts us so much, you know, we will feel that emotions very deep. அந்த நம்ம மோஸ்ட் எமோஷன்ஸ் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைலின் கிரேஸ்க்கோ ராக்கிக்கோ இருக்க அந்த ஏலியனுக்கு நடக்கிற அவங்களுடைய ஆர்க் தான் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஏன்னா நீங்கள் படிக்கும் போது அது ஃபன் அண்ட் என்டர்டெய்னிங் எமோஷ்னலாக இருக்கும் போது, பட் ஆஃப்டர் யூ ஃபினிஷ் தட் புக் யூ ஜஸ்ட் நம்ம அதை வென் யூ திங்க் அபவுட் இட் வில் பி லைக் வெரி poetic. யூனோ ஒரு ஹியூமனும் ஒரு ஏலியனுக்கும் இருக்கிற அந்த ஒரு கேரக்டராக இருக்கும், அந்த ஒரு எமோஷன்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணுது. ஸோ இந்த ஃபில்முக்கும் சரி இந்த புக்குக்கும் சரி த ஒன் பெஸ்ட் திங் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கெமிஸ்ட்ரி. தட்ஸ் அ மெயின் பிளாட். யூனோ இட்ஸ் லைக் மெய்யழகன் பட் செட் இன் ஸ்பேஸ். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஏல்மேடி. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து ஹேஸ் டு திங்க் அபவுட் when you think about that film or that book, and I think they handle it very much. So let's talk about the film now. So why I am so much excited for the film? Because Ryan Gosling. ஸோ ப்ராஜெக்ட் எதுவுமே அடாப்ட் பண்ண போகிறாங்க தெரிஞ்ச பிறகு தட் ஃபர்ஸ்ட் திங் தட் காட் மை அட்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரயன் காஸ்லிங். பிகாஸ் ரயன் காஸ்லிங் would be the perfect casting. ஏன்னா அந்த as I said, you know, there's a lot of funny moments and there are a lot of wit, அந்த டைலாக் டெலிவரிஸ், அந்த கேரக்டரோடைய எமோஷ்னல் திங், அந்த கேரக்டரோடைய ஒரு பர்சனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் will be so good when you see it played by Ryan Gosling. So 10/10 for perfect casting. You know, it's a perfect casting. Talk about the writers. So இந்த ரைட்டர்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, I mean the directors வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து well known writers. They wrote both of the Spider-Verse film. It's one of my favorite superhero films, both of them. So they're like Andy Weir, அந்த ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா he was throughout the process and he was so much excited. ஏன்னா அவங்க இன்டர்வியூஸ் அங்கே எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆண்டி வயர் வந்து எல்லாத்துலேயுமே அவங்க கூட வராரு. அண்ட் ஆல்சோ அந்த ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாகவே ஆண்டி வயர் வந்து அந்த செட்டில் இருந்திருக்காரு. ஸோ ஐ சி ஸோ மச் பேஷன் இன் தட் ஃபிலிம். ஸோ அதனால் அந்த ப்ரொமோஷன் மெட்டீரியல்ஸ் வென் த கிரியேட்டர்ஸ் ஸ்டார்டட் டு கம்மிங் அவுட் ஃபார் த இன்டர்வியூஸ், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த ஃபிலிம் மேலே வந்து எக்ஸைட்மெண்ட் அதிகமாகிட்டே போச்சு. அண்ட் தென் சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா கிரெக் ஃப்ரைசர் வந்து பார்த்திங்கன்னா மேபி அவரோட பாப்புலர் ஃபிலிம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பேட்மேன், ராபர்ட் பேட்டின்சனோட பேட்மேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூனோ பியூட்டிஃபுல் ஃபில்ம் ஐ எவர் சீன். அதில் அவங்க யூஸ் பண்ண அந்த சினிமாட்டோகிராஃபி டெக்னிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பிஹாயிண்ட். ஏன்னா அவ்வளோ தூரம் போயிட்டு அவங்க அவ்வளோ மெனக்கெட்டு அந்த ஒரு பியூட்டிஃபுல் எட் டர்ட்டி ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரியான ஒரு சினிமாட்டோகிராஃபி வந்து அவங்க வந்து அவ்வளோ பேஷனேட்டாக வந்து பண்ணியிருப்பார். ஸோ கிரெக் ஃப்ரைசர், சினிமாட்டோகிராஃபி டைரக்டர்ஸ், ரயன் காஸ்லிங், these are the things that makes the film, that's gonna make this film special. ஸோ இந்த ஃபில்மை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா ஸ்டேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிக்கும் போது எர்த்தை சேவ் பண்ண போகிறாங்க, ஒரு
பெரிய ஹியூஜ் ஸ்பேஸ் ட்ராவல், ஒரு ஸ்பேஸ் ஆடசி, இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட், ஒரு வேர்ல்ட் பில்டிங்கில் while it's being a மெய்யழகன் பிட்வீன் நம்மளுடைய ரைன் காஸ்லிங்க்கும் ஒரு ஏலியனுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு ஃபன், அந்த எமோஷ்னல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த புக், மோஸ்ட் ஆஃப் த மூவி. அண்ட் தென் a beautiful visual, and then with the ending as the most emotional ending you will see in this year. Maybe that's a bit of a take, but it will be a most emotional ending. Now hear me out. That will be, you will be leaving the theater at least with one drop of tear for sure. I'm granting it. So before watching the film, these are the things you gotta will be excited for the film as I am. ஸோ நீங்கள் அந்த படத்தை பார்க்க போகிறீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கீப் இன் மைண்ட் அண்ட் கோ அண்ட் வாட்ச் தட் ஃபில்ம். ஸோ கெட் எக்ஸைட்டட் பிகாஸ் ஐ எம் எக்ஸைட்டட். அண்ட் ஆஃப்டர் வாட்சிங் த ஃபில்ம் ஐ மே மேக் a video or a short about but my reviewers, everyone liked it, but I got to see myself, and let's see.